மக்களே! வெல்கம் பேக் டூ ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டூ ஒன் மோர் லாங் வீடியோ. ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நான் சொல்லிட்டு இருந்த லாங் பெண்டிங் வீடியோ இதுதான். ரொம்பவே லாங் ஆயிடுச்சு. ஆக்சுவலி February 13, 14, 15 அண்ட் 16 வந்து நாங்க ஹைதராபாத் ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அதோட வீடியோ தான் இது எல்லாமே. நான் இது 2 ஒரு 3 பார்ட்டா போடுறேன். ஏன்னா அது 4 டேஸ் கவர் பண்ண எல்லா பிளேஸஸ், பேக்கேஜ் எல்லாமே சேர்த்து நான் இதில கவர் பண்றேன். ஸோ என்னால முடிஞ்ச பெஸ்ட்டு இந்த வீடியோஸில கவர் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு நல்ல அவுட்புட் குடுக்க பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஆஃப் 2025 வந்து ஹைதராபாத் ட்ரிப் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் எல்லா ட்ரிப் லைனாக வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 டேஸ் லீவ் எடுத்திருந்தேன். Thursday அண்ட் Friday. ஏன்னா எங்களுக்கு Thursday ஆஃப்டர்நூன் யஷ்வந்த்பூர், பெங்களூர் யஷ்வந்த்பூரில் ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ என்னால் ஹாஃப் டே எடுக்க முடியாது. அதனால கம்ப்ளீட் டேவும் அடுத்த நாள் ஃப்ரைடேவும் நான் லீவ் எடுத்துட்டேன். ஸோ எந்த ஒரு ஒர்க் ரிலேட்டடா இருக்க வேண்டாம். ஏன்னா கிளம்புற நேரத்தில அவசர அவசரமா வேண்டாம் அப்படின்னு லீவ் எடுத்துட்டேன். அண்ட் வீட்லருந்து நான், அம்மா, அப்பா போயிருந்தோம். அண்ணாக்கு லீவ் இல்ல. ஸோ அவங்க வரல. ஸோ ஆப்வியஸா நம்ம எல்லாருமே ஒரு ட்ரிப்பு போறோம் அப்படின்னா, வீட்ல இருக்கவங்களுக்கு நம்ம எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் போவோம். அந்த மாரி அம்மா வந்து ப்ரிசர்வ்ட் ஃபுட் எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க. எதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியுமோ அதெல்லாம் அண்ணாக்கு ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டாங்க. அண்ட் அப்பா குட்டி குட்டியா ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ பசிச்சா இன்கேஸ் காலையில செய்ய முடியலன்னா சாப்பிடுறதுக்கு பிரெட் அந்த மாரிலாம் வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ வாங்கி வச்ச உடனே நாங்க ஹொசூர்லேருந்து ஒரு 12:00 கிளம்ப ஆரம்பிச்சோம். 12:15 ஃபர்ஸ்ட் வீட்லருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய், பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சின்ன பூஜை மாரி பண்ணிட்டு, அங்கருந்து யஷ்வந்த்பூருக்கு ஒரு பஸ்ல போனோம் எல்லாருமே. அண்ட் ஆப்வியஸா எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஹைதராபாத் ட்ரிப் போறேன். அண்ட் வித் ஃபேமிலி ஃபேமிலி கூட சேர்ந்து ஒரு 40 மெம்பர்ஸ் கிட்ட போயிருந்தோம். ஸோ ஹொசூர்ல இருக்கவங்க தான் எல்லாருமே. ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லும்போது அவ்வளோ எக்ஸைட்டடா இல்ல. ஏன்னா எனக்கு செட் ஆனவங்க யாருமே இல்லன்னு தான் நெனச்சேன். ஸோ என் ஏஜ்லயோ இல்ல எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த ட்ரிப்ப பத்தி எதுவுமே எனக்கு ஐடியாவும் இல்ல. கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஈவினிங் தான் நான் பேக்கே பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ எப்பவுமே ட்ரிப்னு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போய் பழகிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மத்தவங்க கூட போம்போது எனக்கு ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. எப்படி இருக்க போது அப்படின்ற ஒரு தாட்டோடயே நான் போயிட்டுருந்தேன். பட் லேட்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க யஷ்வந்த்பூர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஹெவி டிராஃபிக்கா இருக்கும் கண்டிப்பா. டியூஸ்டே பீக் ஹார்ஸ்ல போனதுனால கண்டிப்பா ரொம்ப டிராஃபிக்கா இருந்துச்சு. ஸோ போறதுக்கு ஒரு 3:15 ஆயிடுச்சு. 4:00 to 4:15 அந்த மாரி எங்களுக்கு ட்ரெயின் இருந்துச்சு. எல்லாமே ப்ரீ புக்டு தான். ஸோ ஏசி ட்ரெயின் தான். எல்லாமே கம்ஃபர்டபுளா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஃபுட்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஸோ 40 மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து போம்போது, அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வைபா தான் இருந்துச்சு எங்களுக்கு. அண்ட் பெங்களூர் அதர் சைட் ஆஃப் பெங்களூர் போம்போது எனக்கு வந்து இந்த மாரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்க்கும்போது, எப்படா இங்கலாம் பிளேஸ் ஆகும்? எப்படா இங்கலாம் வேலைக்கு போவோம்? அப்படின்ற மாரி தாட் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ எப்போ பெங்களூருக்கு போனாலுமே எனக்கு அந்த மாரி ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும். சின்ன வயசுல எல்லாமே எனக்கு வந்து இன்ஃபோசிஸ்ல பிளேஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை. நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இன்ஃபோசிஸ்ல நான் ரொம்ப பிளேஸ் ஆகணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை. பட் நான் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் ஆன கம்பெனி இன்ஃபோசிஸ் தான் என் பிளேஸ்மென்ட் டைம்ல. அத தவிர எல்லா கம்பெனிலயும் பிளேஸ் ஆனேன். எனக்கும் இன்ஃபோசிஸ்க்கும் ஏன் அந்த பாண்ட் செட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. ஸோ ரிஜெக்ட் ஆயிட்டே இருப்பேன் இன்ஃபோசிஸ்ல மட்டும். அது எப்போ நான் வந்து கிராப் பண்ண போறேன்னு எனக்கும் தெரியல. ஸோ இன்னமும் அந்த ஒரு இது இருக்கு எனக்கு இன்ஃபோசிஸ்னா. ஏன் அதில மட்டும் என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டே இருக்கு. ஸோ ஃப்யூச்சர்ல இன்கேஸ் பை காட்ஸ் கிரேஸ் இன்ஃபோசிஸ்ல செலக்ட் ஆனா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். பட் இப்போதைக்கு எனக்கு தெரியல ஆவானான்னு கூட தெரியல. நான் ட்ரை கூட இன்னும் பண்ணல எங்கேயுமே. ஸோ அதெல்லாம் ஒரு ஆஃபிஷியல் அப்டேட்ஸ் லைக் லேட்டர் கெரியர் பத்தி வேண்டாம். ஸோ ஃபுல்லா ட்ரிப் ரிலேட்டடா இங்க இருக்கு. ஸோ வீடியோஸ்க்கு இங்க ஹெல்ப் பண்ணது மொத்தமாவே எங்க அம்மா, ஒரு அப்பா தான் எனக்கு எடுத்து குடுக்குறது. ஸோ நான் கேப்சர் ஆகுற எல்லா பிக்ஸ்லயுமே, வீடியோஸ்லயுமே வந்து அம்மா, அப்பா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க இனிஷியலா எனக்கு. அண்ட் நாங்க போன எல்லாருக்குமே ஒரே கம்பார்ட்மெண்ட்ல கெடச்சது. ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு ஏசி ட்ரெயின். இது என்னோட 2ண்ட் ஆர் 3rd ஏசி ட்ரெயின் நெனைக்கிறேன். நான் ரொம்ப பெருசா ஏசி ட்ரெயின்லலாம் போனது கிடையாது. ஒரு வாட்டி நார்த் இந்தியா போம்போது அப்போ போயிருக்கேன். அண்ட் ரிட்டர்ன் வரும்போது ஒரு வாட்டி. அண்ட் இது என்னோட 3rd டைம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலா புடிச்சிருந்துச்சு அந்த ட்ரெயின். அண்ட் எனக்கு இந்த மாரி லாங் விண்டோஸ் பார்த்தா நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கணும்னு தோணிட்டே இருக்கும். லைக் Instagramல எஸ்தெட்டிக்கான வீடியோஸ் போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாரிலாம் எடுக்கணும்னு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ உட்காந்து எங்க அம்மாவ தான் ட்ரபிள் பண்ணிட்டுருந்தேன். ஒரு காஃபி கப் புடிச்சு எப்படி எடுக்கிறது? Instagramல நான் நெறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க இன் கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட். அண்ட் எனக்கு எப்பவுமே ஒரு ஹேபிட் இருக்கு. நானா போய் யார்கிட்டயுமே நான் யூடியூப் வச்சிருக்கேன் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னும், இல்ல என்னோட Instagram பாருங்க. அந்த மாரிலாம் நான் ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் என்னோட யூடியூப் இருக்குன்னே நான் யாருக்குமே வெளியில சொல்லிக்க மாட்டேன். லைக் அது ஏன்னு தெரியல. எனக்கு அவங்களா கண்டுபிடிச்சு, அவங்களா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே தாட் இருக்கு. ஒரு சப்ஸ்கிரைபருக்காக நம்ம அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த திணிக்க வேண்டாமே அப்படின்ற தாட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கு. இந்த விஷயம்னு இல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ண வேண்டாம் அப்படின்ற மாரி தான் நான் எப்பவுமே இருப்பேன். சேம் அப்ளைஸ் டூ யூடியூப் ஆல்சோ.
நான் வந்து போய் என்னோட யூடியூப் இதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ட்டுலாம் நான் யார்கிட்டயுமே சொல்லவே மாட்டேன். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு என்கிட்ட வந்து பிடிக்கலன்னு சொன்னா டைரக்ட்டாவே சொல்லிருவேன். அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ற மாரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த எனக்காக வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ண வேண்டாமே. ப்ளஸ் நான் வந்து என் ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களே கண்டிப்பா பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு உங்கள என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சா அதுக்கு அவங்களுக்கே தோணும் அத சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு. நம்ப போய் அவங்களுக்கு ப்ரெஷர் குடுத்து பண்ணுங்கன்னு சொல்லி, அந்த மாரிலாம் நல்லா இருக்காது. எனக்கு அது ஏன் தெரியல ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிடிக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்ல அதனால தான் நான் வந்து பெருசா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த மாரிலாம் நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த திணிக்கிற மாரி இருக்கும். அதனால தான் நான் வந்து எப்பவுமே ஒரு பேக் ஸ்டெப் எடுப்பேன். அண்ட் எங்க வீட்ல சொல்லுவாங்க, "நீ வச்சிருக்கன்றது சொன்னா தானே மத்தவங்களுக்கு தெரியும். அப்ப தானே அவங்க பார்ப்பாங்க" அப்படின்னு. இல்ல அவங்களுக்கே நான் பண்ற ஒர்க் வந்து எஃபோர்ட் நான் போட்டேன்னா, கண்டிப்பா ஒரு இடத்துக்கு நான் ரீச் ஆவேன். அப்ப எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அதுவும் கரெக்ட். என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இதுவும் கரெக்ட்டா இருக்கும். ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்க. லைக் நான் வந்து இன்னும் நெறையா மார்க்கெட்டிங் பண்ணி என்னோட யூடியூப் சேனல க்ரோ பண்ணணுமா? இல்ல நான் என்னோட எஃபோர்ட் என்னோட பெஸ்ட்ட மட்டும் குடுத்துட்டே இருந்தா, அது ஆட்டோமேட்டிக்கா எப்போ க்ரோ ஆகணும்னு இருக்கோ, அப்போ க்ரோ ஆகுமா? அப்படின்ற மாரி உங்களோட இன்புட்ஸ் கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. ஸோ பேக் டு ட்ரிப் நாங்க கரெக்ட்டா 4:15 அந்த மாரி வந்து பெங்களூர் யஷ்வந்த்பூர்ல ட்ரெயின் ஏறுனோம். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் எர்லி மார்னிங் ஒரு 4:15 டூ 4:30 வந்து நாங்க செகந்திராபாத்ல ரீச் ஆயிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஹார்ஸ் ஜர்னி இது. அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த ஜர்னி எனக்கு. ஏன்னா எனக்கு நெறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. நெறைய பேர் கூட பேசினேன். எல்லாருமே ஆக்சுவலி எனக்கு புதுசு. பட் ரொம்ப கம்ஃபர்டபுளா கேம் விளையாடிட்டு, அது ஒரு மாரி புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு எனக்கு. அண்ட் நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிட்டேன் எல்லார் கூடயுமே பேசி பழகுனதுல. நான் பேசிக்காவே ரொம்ப இன்ட்ரோவர்ட். புதுசா பார்க்குறவங்களுக்கு அப்படி தோணும். பட் நான் வந்து பழகிட்டாங்கன்னா ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டு, ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பேன். அண்ட் சம்டைம்ஸ் நான் ரொம்ப அமைதியாவும் இருப்பேன். எனக்கு எல்லா டைப் ஆஃப் கேரக்டருமே என் கிட்ட இருக்கும். லைக் அந்நியன் மாரியும் இருப்பேன், அம்பி மாரியும் இருப்பேன். ஸோ அந்த மாரி ஒரு டைப் ஆஃப் பெர்சன் நானு. ஸோ ரீச் ஆன உடனே ரூம்ல கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹார் அப்படி படுத்து எந்திரிச்சுட்டு, காலையில 8 மணிக்கெல்லாம் நம்ம அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ற மாரி பிளான் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ப்ரீ பிளான்ட் எந்த டைம்ல எந்த கோவில் விசிட் பண்ணணும், எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செகந்திராபாத்ல இறங்குன உடனே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே ரூம்லாம் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே புக் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே போய் அவங்கவங்க ரூம்ஸ்ல அக்காமடேட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் என் ரூம்ல வந்து நான், அப்பா, அம்மா அப்புறம் இன்னொரு தாத்தா இருந்தாங்க. ஸோ வந்து 4 பேர் இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் காலையில எந்திரிச்சோனே செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட, அதுவும் எங்க ரூம் கிட்டயே ஒரு கோவில் இருந்துச்சு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல. ஸோ ரொம்ப அழகான கோவில். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா, வைபா, பீஸ்ஃபுல்லா அந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம, எங்களுக்கு தெலுங்கு தெரியுன்றதுனால எல்லாமே மேனேஜபிளா தான் இருந்துச்சு. அங்க எங்களுக்கு எதுவும் புதுசா ஊருக்கு ஊருக்கு போயிருக்கோம். புதுசா லாங்குவேஜ் தெரியாது. அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. ஸோ தெலுங்கு எங்களுக்கு தெரிஞ்சதுனால அது ஈஸியா மேனேஜபிளா இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்பா, அம்மா கூடயே தான் இருந்தேன். ஏன்னா நான் பெருசா அவ்வளோ பேசல. அப்படியே கொஞ்ச நேரம் பேசுவேன். அந்த மாரி தான் இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்பா, அம்மா கூடயே இருந்து, பிரசாதம்லாம் குடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கே போயிட்டோம். ஸோ யூசுவலி நான் வந்து எந்த வீடியோஸ் எடுத்தாலும் உடனே உடனே போடணும்னு தான் பார்ப்பேன். ஆனா, அந்த ஹைதராபாத் வீடியோ ஏன் டிலே ஆச்சுன்னா, அது எனக்கு ஒரு மாரி பயமாவே இருந்துச்சு. போடலாமா? வேண்டாமா? போட்டா எப்படி இருக்கும்? நல்லா கன்வே பண்ண முடியுமா? ஸோ இந்த மாரி நெறைய தாட்ஸ் ஓடிட்டே இருந்துச்சு. அதனாலேயே வந்து ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு அதோடயே ஸ்டாப் பண்ணியிருப்பேன், ஹைதராபாத் பத்தி. சரி ஓகே. இந்த வீடியோ நான் அப்படியே வச்சிருக்கேன். ஃபெப்ரவரிலேருந்து என் ஃபோன்லேயே இருக்கு டெலீட் பண்ணாம. சரி ஓகே போட்டுறலாம் அப்படின்ற மாரி நெனச்சு, இப்ப தான் எடிட் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு எல்லா அப்கமிங் டேஸோட விளாக்ஸும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் பெருசா ட்ரிப் வீடியோ அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்து ஏசி பஸ் தான் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஏசி பஸ்ஸ வந்து நாங்க பிடிச்சு ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண டெம்பிள் வந்து யாதகிரி குட்டா டெம்பிள். அங்க வந்து நரசிம்ம சுவாமி இருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த டெம்பிள். பட் என்ன ஒண்ணுன்னா, எங்களுக்கு ஃபோன் அலவுட் இல்ல. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த பிளேஸஸ்ல வந்து ஃபோன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க டெம்பிள்ஸ்குள்ள. அதனால என்னால எந்த வீடியோவுமே எடுக்க முடியல. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெம்பிள் அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து. அண்ட் கண்டிப்பா மஸ்ட் விசிட் பிளேஸ். இன்கேஸ் நீங்க வந்து செகந்திராபாத், ஹைதராபாத் போனீங்கன்னா, கண்டிப்பா விசிட் பண்ணிட்டு வாங்க அந்த டெம்பிள. ஸோ ஃபோன் இல்லாததுனால எனக்கு கிடைச்ச புது ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள வந்து நான் உங்களுக்கு அப்கமிங் இதில இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஸோ அவங்க கூட தான் உட்காந்து நெறைய கதை பேசிட்டு இருந்தோம். அவங்கள பத்தி நெறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாரி நெறைய மெமரீஸ்லாம் நாங்க அங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஃபோன் இல்லாததுனால லைக் ஃபோன் இருந்திருந்தா எல்லாருமே ஒரு ஒரு ஃபோன் வச்சுட்டு உட்காந்துருப்போம். பட் ஃபோன் இல்லாதது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு எங்களுக்கு அங்க. ஸோ அங்க வந்து ஒரு நல்ல மெமரபிள் ஒரு மெமரீஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் செகண்ட் விசிட் பண்ண டெம்பிள் வந்து ஸ்வர்ணகிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள்.
ஸோ வெங்கடேஸ்வர சாமியை வந்து நாங்கள் அங்கே விசிட் பண்ணோம். அண்ட் இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இங்கேயுமே உள்ளே வந்து ஃபோன் அலௌடு கிடையாது. ஆனால் கோவில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெங்கடா சுவாமி வந்து ரொம்ப பெருசாக லைக் திருப்பதியில் இருக்கிற மாதிரியே இருந்தாங்க. அண்ட் இதுவுமே ஒரு பெஸ்ட் விசிட் பிளேஸ் தான். வெளியில எல்லாமே ஃபோன் அலோடாக இருந்துச்சு. உள்ளே போகும்போது லாக்கரில் வச்சுட்டு போயிடணும். ஸோ ஃபோன் கொண்டு போகிறதா இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை கண்டிப்பாக செக்கிங்கில் பிடிச்சிருவாங்க. ஸோ கொண்டு போகாதீங்க. ஸோ இந்த டெம்பிளுமே ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக காமாக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் வந்து இங்கே தான் நாங்கள் வந்து லஞ்சுமே சாப்பிட்டோம். அண்ட் வெளியில ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் நல்லா நடக்கணும். நிறைய தூரம் நடக்கிற மாரி இருக்கும் இங்க. பஸ்ஸை நிறுத்திட்டு பஸ்லேருந்து உள்ள வரைக்கும் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வர மாரி தான் இருக்கும். அண்ட் இந்த கோவில்ல என்னன்னா, ஆக்சுவலி சாப்பாடு முடிஞ்சிருந்துச்சு. அப்புறம் எங்களுக்காக இது செஞ்சு குடுத்துருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. புளியோரையும், டொமேட்டோ ரைஸ் நெனைக்கிறேன். ஸோ, அது எங்களுக்கு செஞ்சு குடுத்துருந்தாங்க. பிளேஸுமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. ரொம்ப கிளீனா அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அண்ட் வெளியில வந்ததுக்கப்புறம் அங்கே நடந்து வர டிஸ்டன்ஸில் வந்து என்னென்ன அழகா ஆர்க்கிடெக்ட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு குட்டி குட்டியாக கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ செகண்ட் வந்து நாங்கள் இந்த டெம்பிள் தான் விசிட் பண்ணோம். ஸோ பேசிக்காகவே ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாகவே டெம்பிள்ஸ் தான் விசிட் பண்ணோம். செகண்ட் டே ஃபுல்லாக இன்னொரு பிளான், தேர்ட் டே ஃபுல்லாக இன்னொரு பிளான். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ப்ரீ பிளான்டாக எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். ஓவரால் பட்ஜெட் வந்து 10,000 பர் பர்சன் ஆச்சு. அது எங்கெங்கே எப்படி எப்படி செலவு பண்ணோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஓவராலா வந்து ஒரு பெர் பர்சன் 10,000. ஸோ இது நிறைய ஃபேமிலிஸ் போகிறதுனால எனக்கு எங்கெங்கே எப்படி எப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் ஓவரால் அ ஸ்டார்ட்டிங் டே ட்ரெயின்லேருந்து எண்டிங் டே ட்ரெயின் வரைக்குமே 10,000 ஆச்சு இந்த ஃபுல் ட்ரிப்புக்கு அமௌண்ட். ஸோ இங்கே முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் லாஸ்ட் டெம்பிள் அதுவுமே நான் மஸ்ட் விசிட் சொல்லுவேன். எஸ்பெஷலி நைட் டைமில் விசிட் பண்ணுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு டெம்பிள். அதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த பேர் இது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிற பேர். அதனால இது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோஸ் கூட உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். எங்கே என்ன விசிட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அந்த கோவில்லையுமே எங்களுக்கு ஃபோன் அலௌடு கிடையாது. வெளியிலேயே லாக்கரில் வச்சுட்டு தான் போகணும். ஸோ அந்த குட்டி குட்டியாக ஃபோட்டோஸ் எடுத்ததுமே அங்கங்கே யாராச்சும் ஒரு 2 ஃபோன் தான் வச்சுருப்போம். அதை வச்சு தான் எடுத்தோம். மற்ற எல்லாருமே பஸ்ஸில் தான் வச்சுட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதுவுமே ஒரு மஸ்ட் விசிட் டெம்பிள். ஸோ 3மே ஆக்சுவலி நாங்கள் விசிட் பண்ணது வந்து ரொம்ப நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டெம்பிள்ஸ் தான். ஸோ நீங்கள் ஹைதராபாத் போனீங்கன்னா இந்த 3 டெம்பிளுமே கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அண்ட் எஸ்பெஷலி இந்த ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி டெம்பிள் வந்து நைட்டில் விசிட் பண்ணுங்கள். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். லைக் 2 ஹார்ஸ் கிட்ட எடுக்கும் ரொம்ப சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு. பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு பேஷன்ஸும் இருக்கணும், ப்ளஸ் ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும், அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும். அப்போ தான் இந்த டெம்பிள் வந்து நீங்கள் ரசித்து பார்க்க முடியும். ஸோ ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க ஃபோட்டோஸையும் நான் உங்களுக்கு சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் எடுத்த குரூப் ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ ட்ரிப்லேயே எனக்கு நடந்த ஒரு பெஸ்ட் விஷயம் என்னென்னா, இந்த கேங் எனக்கு கிடச்சது. ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவ் வைப் உள்ள கேங். ரொம்ப ஹாப்பியான கேங். ஸோ நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த விளாக்ஸில் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நாங்களே ரொம்ப செட்டில்டாக அப்படி தான் இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு போக போக ரொம்ப ஜாலியான அந்த வைபாக இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப் லைக் ஒரே மாதிரி ஏஜாக இருந்ததுனால எங்களுக்கு ஃபன் பண்ணவும் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் டு ஹோம். போகும்போது பிடிச்ச பாட்டெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு பஸ்ஸில் போட்டுட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எண்டிங் டே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட ஃபர்ஸ்ட் டே போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த ட்ரிப்பில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் எதாக இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் ஹாப்பியான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். இன்னும் நிறைய வீடியோஸ் பெண்டிங்கில் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்றா தேங்க்யூ. கண்டிப்பாக டாட்டா பாய் போடுறேன். பாய்.